ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம ஜமா படத்தோட டேரக்டருடைய அடுத்த படமான அன்பே டயானா இந்த படத்தோடைய முழு கதை தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்றை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ பெரம்பூரில் தான் ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுடைய குடும்பம் பக்கா தெலுங்கு ஃபேமிலி. வீட்டில் இவங்க அம்மா சொல்கிறதான் எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான மதர். அது போக அவங்க ஆளுங்களை தான் அவங்களுடைய பசங்களை கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாதி கொள்கையை பிடிச்சிட்டு இருக்கவங்க தான் ஹீரோடைய அம்மா. இப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய நம்ம ஹீரோ அவனுடைய ஏரியாலே ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை காலேஜ் டேஸ்லேருந்து காதலிக்கிறான். கொஞ்சம் கூட இவங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை நம்ம ஹீரோ காதலிக்கிறான்ற விஷயம் இவங்க அம்மாவுக்கு தெரிய வந்ததும் அவங்க குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்குது, கடைசியில் நம்ம ஹீரோ அவனுடைய அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அவன் ஆசைப்பட்டபடி ஆங்கிலோ இந்தியன் காதலியை கரம்பிடிச்சானா இல்லையான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட காமெடியோடு கலந்து சொன்ன படம் தான் இந்த அன்பே டயானா. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு பேசிடும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ் ஓவரில் தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. பெரம்பூர் ஐசிஎஃப் காலனியில் தான் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு நபராக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க ஃபேமிலில ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுடைய ஃபாதர். இந்த கேரக்டர்ல நம்ம சேட்டன் தான் நடிச்சிருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரயில்வேஸ்ல வேலை. என்னதான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் இன்னமும் இவருக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்த ஃபுட்பால்ன்ற அந்த ஸ்போர்ட்ஸை விடாம டெய்லி காலையில ஈவினிங் சொல்லிட்டு விளையாடி தான் இருக்காரு. அது போக இவருடைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஏரியால சாலிமன்ற ஒரு கடை இருக்கு. அந்த ஃபேமஸான கடையில போயிட்டு ஜாலியா அவருடைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு பாயா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்படிதான் இவருடைய லைஃபை இவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அவனுடைய அப்பா தான் எல்லாமே. சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவை பார்த்தே வளர்ந்ததுனால நம்ம ஹீரோவும் படிப்புலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஸ்போர்ட்ஸ்ல தான் முழு இன்ட்ரெஸ்டோட இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு கோச்சா தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கூட பிறந்தவங்க 2 பேர். அதுல ஒருத்தன் தம்பி, அவனுடைய பேர் சிரஞ்சீவி. இந்த சிரஞ்சீவி இருக்கானே, இவன் அப்படியே இவங்க அம்மா சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு அம்மா புள்ள தான் இந்த சிரஞ்சீவி. அண்ட் ஹீரோடைய அக்கா தான் அவன் வீட்லயே அவனை ரொம்ப பாசமா பாத்துக்கிறவங்க. அண்ட் கடைசியா ஹீரோடைய அம்மா. இந்த மொத்த ஃபேமிலியுமே தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோடைய அம்மா. என்னதான் ஒரு பக்கம் இவங்களுடைய ஹஸ்பண்டும் பசங்களும் சம்பாதிச்சாலும் அவங்க சம்பள காசுல ஒரு பைசா கூட இவங்க தொடவே மாட்டாங்க. இவங்களுக்குன்னு தனியா ஒரு மாவு கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபேமிலி, இவங்க கேஸ்ட், அதை தான் பிரைடா நினைக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஃபேமிலில இருந்து வரக்கூடிய நபர் தான் இந்த படத்தோட ஹீரோவான நம்ம பாரி. இவனுக்கு ஏரியால ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா அது பெங்களூர் பாபா. இந்த கேரக்டர் நம்ம பரிதாபங்கள் கோபி தான் நடிச்சிருக்காரு. இவர் பேசுற தமிழ் இருக்கே, அது பெங்களூர் தமிழ். கேட்கவே அவ்வளோ தமாசா இருக்கும். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட லைஃப்ல கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சியா வரக்கூடிய நபர் தான் படத்தோட ஹீரோயினான மேஜிக். மேஜிக்கோட ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நம்ம மேஜிக். ஹீரோவும் மேஜிக்கும் அவங்களுடைய காலேஜ் டேஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இன்ஃபேக்ட் காலேஜ் டேஸ்லயே நம்ம ஹீரோ ஒரு முறை மேஜிக் கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க இருக்க அந்த ஏரியாலே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பாட் இருக்கு. அது ஐசிஎஃப் குள்ள கைவிடப்பட்ட பகுதி. அந்த இடத்துல ஏகப்பட்ட கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சி இருக்கும். ஸோ எப்பெல்லாம் நம்ம ஹீரோ அவனோட லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சாலும் அவன் இங்க வந்துருவான். ஒரு முறை மேஜிக்கையும் கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் தான் பண்ண பாக்குறான். ஆனா அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா சொல்ல தைரியம் இல்ல. ஸோ அதனால காலேஜ்ல ஒரு டிராமா போட்டிருக்கும், அதுல வரக்கூடிய வசனத்தை எனக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அந்த வசனத்தை சொல்றான். ஆக்சுவலா அது அவனுடைய ப்ரப்போசல் தான். அந்த ப்ரப்போசல் சொல்லி முடிச்சதுமே கடைசியா மேஜிக் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ண மேஜிக்கு அந்த காதலை ஏத்துக்கிறதான்னு அவளுக்கு சுத்தமா புரியல. ஒரு நிமிஷம் அப்படியே சில மாதிரி யோசிச்சுட்டே நிக்கிறா. ஓகே, அவன் நம்மள ஏத்துக்கல போல இருக்குன்னு சொல்லி டப்புன்னு நம்ம ஹீரோ இது டிராமால வர டயலாக் தான் அப்படின்னு சொல்லிடான். இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல மேஜிக்கு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதுமே லவ் வந்திருக்கு. ஆனா இவங்க ஃபேமிலியை தாண்டி ஹீரோடைய லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அமைதியா அங்கிருந்து கடந்து போயிடறாங்க. அதுக்கப்புறமும் இவங்க 2 பேரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா தான் டிராவல் பண்றாங்க. இப்போ கரண்ட்லயும் நம்ம ஹீரோ மேஜிக்கு தான் உயிருக்குறா நேசிக்கிறான். ஆனா அவனால இன்னமும் அவனுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் மேஜிக்கும் ஹீரோவை பிடிக்கும். ஆனா இன்னமும் நம்ம ஹீரோ மேல லவ்க்குள்ள போல. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க கல்யாணம் சொல்லிட்டு பத்திரிக்கை கொண்டு வராங்க. பத்திரிக்கையை நம்ம ஹீரோடைய அம்மா படிச்சு பாக்குறாங்க. அப்படி படிச்சு பார்க்கும்போது தான் கல்யாண பொண்ணு இவங்க ஜாதியை சேர்ந்தவங்களே கிடையாது. அவ்வளவுதான். பத்திரிக்கை பார்த்து கோவப்பட்ட நம்ம ஹீரோடைய அம்மா பத்திரிக்கை கொண்டு வந்த அந்த அப்பா அம்மா கிட்ட, ஏன் நம்ம ஜாதி ஜனத்துல பொண்ணே இல்லையா, இல்லைங்க இது லவ் மேரேஜ்ன்ற மாதிரி பத்திரிக்கை கொடுத்த அவங்க 2 பேரும் சொல்ல, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. எப்படி உங்களால மத்த ஜாதியில கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுது? எனக்கு மொத்தம் 3 பசங்க. அதுல என் பொண்ணுக்கு நம்ம சாதியில தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் என்னோட 2 பசங்களுக்கும். டேய் சிரஞ்சீவி, பாரி இங்க வாங்கடா, நீங்க 2 பேர் கூட நான் சொல்ற பொண்ணு தான், நம்ம சாதி பொண்ணு தானே கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க, எடுத்த உடனே ஹீரோடைய தம்பி ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோ அப்படியே திரு
முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா முழிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா கணீர் குரல்ல கேட்க வேற வழியில நம்ம பயந்து போய் நம்ம ஹீரோ ஆமா ஆமான்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படிதான் நம்ம ஹீரோ வீட்டுல அவங்க அம்மாக்கு பயந்துட்டு அவன் காதல சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கான். ஆனா இவனுடைய அப்பா அப்படியே டோட்டல் ஆப்போசிட். டெய்லி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணிட்டு டேய் நான் தான் என் காதல்ல ஜெயிக்கல நீயாச்சு எப்படியாச்சு காதலிக்கிற பொண்ணை கரம்பிடிக்கண்டா அப்படின்ற மாதிரி வந்து கலப்பறை பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி போயிட்டு இருக்கும் போதான் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோடைய மாமா அவர் பொண்ணை கூட்டிட்டு நம்ம ஹீரோக்கு நிச்சயம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கின்ற மாதிரி ஹீரோடைய அம்மாவும் சொல்ல ஓகே கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தம் பண்ணி அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாமா பொண்ணும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க. என்னடா இது போற போக்க பார்த்தா நம்ம ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுடைய காதல கருமாதி பண்ணிட்டு இந்த பொண்ணு நம்ம தலையில கட்டிடுவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே தான் ஃப்ரெண்ட்ஸோட பாரு குடிக்க போயிருக்கான். அப்படி போன இடத்துல தான் இவன் லைஃப்ல இவன் வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையுமே தன்னுடைய பெங்களூர் பாபா ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல டேய் ஒன் சைடு லவ் தான் அதான் ஆல் மேஜிக் இன்னும் உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்புறம் எப்படி அது லவ் ஆகும் ஒழுங்கா அவன் வீட்டில் பார்த்துருக்க பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்ல இல்லடா மேஜிக் என்ன பிடிக்கும் ஆனா அவன் ஏன் தான் இன்னும் லவ் ஏத்துக்கலன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ உடனே இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி பெங்களூர் பாபா ஏற்றி விட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஹீரோயின் கேப்ல அவனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குடிபோதையில பேசுறதுனால அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. ஹே பகர் எத்தனை முறை சொல்றது எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சும்மா லவ்னு சொல்லி டார்ச்சர் பண்ணத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கோதல நம்ம ஹீரோ ஃபோன்லேயே கண்ணாமின்னு கத்த திடீர்னு பார்த்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருந்த நம்ம ஹீரோன் அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் ட்ரெஸ் ஃபுல்லா ஒரே ரத்தம் கையில மாவு கட்டு போட்டுருக்காங்க. பயங்கர எமோஷனோட நம்ம ஹீரோயின் போய் பார்க்கும்போது தான் அப்படியே நம்ம ஹீரோயின் காலேஜ் நினைச்சு பாக்குறாங்க. காலேஜ்லயும் இதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஒரு முறை ஹீரோனுக்கு அடிப்பட்டதுமே டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்து பயங்கர எமோஷனோட பார்த்திருப்பான். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இவங்களுடைய சமூகம் வேற ஹீரோவுடைய சமூகம் வேற இது எப்படி ஒத்து வரும் அப்படின்ற குழப்பம் ஹீரோனுக்குள்ள இருக்கு. ஆனா ஹீரோ உயிருக்கு உயிரா ஹீரோன் தான் நேசிச்சிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து ஹே நம்மள மாதிரி ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுங்களே இந்த தமிழ் பசங்க இருக்காங்களே அவனுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணிட்டு விட்டுருவானுங்க கல்யாண வெறிகள்லாம் அவனுக்கு கொண்டு போக மாட்டானுங்க அதுக்கு அவனுங்களுக்கு தைரியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கசின் சொல்ல இல்ல என் பாரு அப்படி கிடையாது நான் அவனுக்கு வேணா ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய உலகத்தை நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறானான்னு சொல்லிட்டு பப்பு கூட்டு போறது மாடர்னா ட்ரெஸ் போட்டு அவன் முன்னாடியே டான்ஸ் ஆடுறது சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோடி வீட்லையா புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சிச்சு இனி நான்வெஜ் வாயிலே வைக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க. ஆனா வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டா நம்ம ஹீரோனிங்க வேற ஒரு வேர்ல்ட்ல வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்ற குழப்பம் நம்ம ஹீரோக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இதுல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு பக்கம் டேய் நீ இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கே மேஜிக்ன்ற அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு கூட்டு வந்துட்ட அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் உன் வீட்டுல கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படின்னதும் அப்படியே நம்ம ஹீரோ இமேஜினேஷனுக்குள்ள போறான். அந்த இமேஜினேஷன்ல இவங்க வீட்டுல சம்பந்தமே இல்லாம மாடர்ன் ட்ரெஸ்ல வளம் வந்துட்டு இருக்க ஒரே ஆள்னா அது நம்ம ஹீரோயின் மட்டும் தான். அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க அம்மாவுடைய ரியாக்ஷன் என்ன மாதிரியான சிக்கல்லாம் இவன் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இவன் நினைச்சு பாக்குறான். எல்லாமே பாத்தீங்கன்னா பிரச்சனையில போய் முடியுது. ஆஹா இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிடான். இது தெரியாத இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு டெஸ்ட் வைக்கிற விதமா உண்மையிலே நம்ம ஹீரோ தன்னை உயிருக்குறா நேசிக்கிறானா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஹீரோக்கு ஃபோன் பண்ணி வீட்டுல நான் தனியா இருக்கேன் நீ என் வீட்டுக்கு வரியா ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. அது நம்ம ஹீரோக்கு வச்சிருக்க டெஸ்ட்னு தெரியாம நம்ம ஹீரோ பதட்டத்துல ஐயோ நான் வரல அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறான். பாத்தியா இதே வேற பசங்கன்னா இதுதான் டைம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிருப்பானுங்க. ஆனா என் பாரி அப்படி இல்ல அவன் உயிருக்கு வேற நேசிக்கிறான் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவனுக்கு நான் வச்ச டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தன்னுடைய கசின் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோவை இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னா அந்த ஒண்டர்லேண்ட்ன்ற அந்த ஸ்பேஸுக்கு கூட்டு போய் தானே நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் ஹீரோ வரைச்சிருக்காங்க. என்ன சொல்ல போறா அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே நம்ம ஹீரோ அங்க போறான். அங்க போனதுவே நம்ம ஹீரோவை பார்த்து எங்க ஏரியால கிளிஃப்டன் ஒரு பையன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான் எனக்கு ஓகேனா அவன் என்ன ஆஸ்திரேலியா கூட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆஹா இவளே கழண்டி போறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அவ்வளோ சந்தோஷப்படுறான். ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோன் அதை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ற விதமா ஆனா நான் அவனுடைய ப்ரொபோசலை ஏத்துக்கல சின்ன வயசுல இருந்தே எனக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு நபர் தான் என்னுடைய பாரி நான் அவனை தான் உயிருக்குறா நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு ஹக் பண்ண அவ்வளவுதாங்க. இத்தனை வருஷமா ஹீரோ ஆசைப்பட்டபடி அவனுடைய காதலி அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டா. ஆனா நம்ம ஹீரோவால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. ஏன்னா இவ காதலிக்க வேணா சரியா இருக்கலாம் ஆனா குடும்பம் நடத்த வீட்டுல எல்லாம் சரிபட மாட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபிக்ஸ் ஆயிருப்பான்ல. சோ அந்த குழப்பத்தோடவே இந்த காதல் எப்படி ஏத்துக்குதுன்னு தெரியாம ஹீரோ திரு முழிச்சுக்கிட்டு இருக்க இங்க போறாங்க இன்டர்வல்.
இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. தன்னுடைய காதல் மேலே சந்தேகம் வந்த நம்ம ஹீரோ கடைசியில் அந்த காதலை கன்ஃபார்ம் பண்ணனா எந்த ஒரு விதத்திலையும் காம்ப்ரமைஸே ஆகாத என்னுடைய அம்மாவை எப்படி இவன் கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை கரம்பிடிச்சான்றத செகண்ட் ஹாஃப்ல தான் கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஹீரோ கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் கிளம்பி போறான். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இன்னைக்கு என் அப்பா வீட்டில் தான் இருக்காரு, நம்ம லவ் மேட்டரை நீ அப்பா கிட்ட நீ தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஆஹா இதுதான் கூப்பிட்டியா இப்படின்னு தெரிஞ்சுட்டா உன் வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ளே பேசிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹீரோயின் அப்பா கிட்ட இவங்களோட லவ்வை பற்றி சொல்ல அவங்க அப்பா ஒரு மாதிரி வெறப்பா உட்காந்துட்டு இருக்காரு. போச்சு அவ்வளோதான், நம்ம காதில் ஏற்றுக்கல, எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புனு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா எனக்கு உங்க 2 பேரோட லவ்ல எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை, என் பொண்ணுக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, உனக்கு என் பொண்ணு பிடிச்சிருக்கு, ஸோ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே ஒரு அப்பனா நான் செய்யக்கூடிய கடமை அப்படின்ற மாதிரி இவங்க லவ்வுக்கு ஒத்துக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க, ஆடா பாவி என்னடா பொசுகுன்னு ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட அப்படியே சமாளிச்சுட்டு வந்துடுறான். ஒரு பக்கம் ஹீரோடைய லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் ஹீரோடைய மாமங்காரன் ஒரு பக்கம் வீடேறி வந்து வாண்டடா நம்ம ஹீரோக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணுக்கு நம்ம ஹீரோக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட மாமன் பொண்ணை ஹீரோ பைக்ல ஏற்றி ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த பொண்ணை ஏற்றிட்டு போறாரு. அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்திலே போயிட்டு இருக்காரு. போற வழியில் அந்த பொண்ணு வேற பாவா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல டப்புன்னு நம்ம ஹீரோ மைண்டு ஃபுல்லாவே மேஜிக் மட்டும் தான் இருக்கா. ஸோ அந்த குழப்பத்தோடவே நிச்சயம் பண்ண மாமன் பொண்ணை இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பெங்களூர் பாபா இருக்கால அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். அவன் வண்டியில் ஏற்றி நீயே கொண்டு போயிட்டு இவ்வளோ ஸ்டேஷனில் விட்டுறா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிட்டு சமாளிச்சுட்டு வந்துடுறான். ஒரு பக்கம் வீட்டில் இவங்க அம்மா மாமன் பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விடாப்படியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவன் சின்ன வயசுல இருந்து காதலிச்சு இவனுடைய காதலியான மேஜிக்கும் இவனுக்கு கிடைச்சிட்டா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப மாடனா வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டா போல இருக்கே, அந்த குழப்பம் வேற. அம்மா எப்படி அவளை ஏத்துப்பாங்க, அப்படியே மேஜிக் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தா வீடு 2ஆ போயிடும், அம்மா எப்படி ஏத்துக்க மாட்டாங்க, நம்மள வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த குழப்பத்தோடய நம்ம ஹீரோ மேஜிக்கையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோனுக்கு ஒரு பக்கம் என்னடா நம்ம லவ் சொன்னதுக்கு அப்புறம் இவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட விலகி போறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த கவலை ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி இங்க வா அங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பெங்களூர் பாபா தனியா இருக்கிறத ஹீரோன் பாத்துறாங்க. உடனே அவங்க கிட்ட போயிட்டு பாரி முன்ன மாதிரி என் கூட பேசவே மாட்டான், எப்ப கேட்டாலும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான், ஏன் அப்படி நடந்துக்கிறான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, என்ன மேஜிக் இன்னுமா அவனுக்கு புரியல, அவன் உன்னை எப்படி கைட்டி விடுறதுன்னு தெரியாம முடிச்சுன்னுறான், எல்லாம் லவ் சொல்ற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறோம்னு நினைச்சதுக்கு அப்புறம் அவன் வீட்டுல இருக்க அவன் அம்மாக்கும் உனக்கும் எந்த விதத்திலயும் செட்டே ஆகாது, குடும்பமா காதலா அப்படின்னு பார்க்கும்போது அவன் குடும்பம் தான் முக்கியம் போறாள், அவன் உன்னை கைட்டி விட தான் பாக்குறான் அப்படின்ற மாதிரி இந்த பெங்களூர் பாபா போட்டு உடைச்சதுமே அவ்வளவுதாங்க கோவப்பட்ட நம்ம ஹீரோன் கையில ஒரு ஹாக்கி பேட்டோட நேராக ஹீரோவுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹீரோ கூலாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அந்த டிவியை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வீட்டில் லவ் சொல்ல தைரியம் இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா லவ் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி கண்ணா போயினான்னு திட்ட, ஒரு நிமிஷம் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற நம்ம ஹீரோ ரொம்ப கூலாக சமாளிக்க பெங்களூர் பாபா சொன்னதெல்லாம் சொல்ல அப்போ கடுப்புல நம்ம ஹீரோ எவனோ ஒரு 3ஆவது மனுஷன் சொல்ற பேச்சை கேட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுற, நீ முதல்ல நீ என்ன நம்பியிருக்கணும், நான் எப்படி உன்னை கைட்டு விட பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு பேசிட்டு இருக்கும்போது தான் அப்போ அந்த வீட்டில் ஹீரோவுடைய அக்கா பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு விளையாட்டு வாக்குல ஹீரோன் கூட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோன் பொசுக்குன்னு எங்க வீட்டுல அப்பா அம்மா யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த பாப்பா போன வாரம் ஒரு ஆந்திரா அத்தையை தான் என் மாமாக்கு பேசி முடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாரும் எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க, இப்போ என் வீட்டில் இந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் அவங்க வீட்டில் போய் சாப்பிட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு நடந்த அந்த என்கேஜ்மெண்ட் பற்றி ஹீரோவுடைய அக்கா பொண்ணு அங்கே போட்டு உடைச்சதுமே அவ்வளோதாங்க கடுப்பான நம்ம ஹீரோன், அட பாவி ஆல்ரெடி வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நிச்சயத்துக்கு ஓகேவும் பண்ணிட்டேன், சைடில் என் காதில் பூ சுற்றுற மாதிரி என் காதலையும் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கோவத்தில் நம்ம ஹீரோ பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போக அவ்வளோதாங்க ஹீரோடைய லைஃப் இப்போ அப்படியே அல்லாடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோடைய மாமங்காரன் வேற கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு நடுவில் ஹீரோவுடைய அக்கா இருக்காங்களே அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அப்பப்போ இவங்க ஹஸ்பண்ட் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு கூட்டு போக பார்ப்பாரு. ஆனால் ஹீரோவுடைய அக்கா இவங்க வீட்டிலேருந்து போகவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஹீரோ அக்காவுடைய மாமியார், அவங்க கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது, என் பொண்ணை பைத்தியன்றாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு கூட என்னெல்லாம் ஒன்னா ஒரே வீட்டிலலாம் வாழ முடியாது, ஒன்று அவர் என்ன தனி கொடுத்தவங்க கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் பிடிவாதமாக இருக்க இந்த சண்டையை கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் அக்கா கிட்ட வந்து, மாமா ஏதாவது சண்டை போடுறாரா, இல்லடா அவருக்கு என்ன பிடிக்கும், பாவம் அவரு அவங்க அம்மாக்கும் எனக்கும் நடுவில் மாட்டிட்டு அவர் முடிக்கிறாரு, ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிச்சிட்டா எந்த காரணத்துக்கு கொண்டும் அவங்களை விட்டுவிடக்கூடாதுன்ற நினைப்பு இருக்கணும், அந்த நினைப்போடு தான் உன் மாமா இங்கே வந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய அக்கா சொல்ல பட்டுன்னு நம்ம ஹீரோக்கு அவன் சின்ன வயசுல இருந்து உயிருக்குறா நேசிச்ச மேஜிக் ஞாபகத்துக்கு வரா. நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளை கழட்டி விட பார்த்தோமே நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். எஸ் இன்னமும் இவனுக்குள்ள மேஜிக் மேலதான் காதல் இருக்கு. ஸோ எப்படியாச்சும் திரும்ப அவகிட்ட போய் பேசி சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொடர்ந்து முயற்சி பண்றான். ஹீரோன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். ஹீரோவை சட்டவிடமான பண்றாங்க. ஒரு நாள் நைட் பஸ்ல ஹீரோன் போயிட்டு இருக்கும்போது ஓடி போய் இவனும் ஏறிக்கிறான். நான் பண்ணது தப்பு தான், நான் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல பஸ்ல எல்லா பப்ளிக் முன்னாடி ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா அப்படின்ற மாதிரி கண்டபடி திட்டிட்டு அந்த பஸ் விட்டு இறங்கிறாங்க. ஹீரோக்கும் ஒரு மாதிரி எல்லாரும் முன்னாடி
அசிங்கப்படுத்தலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே ஹீரோ அந்த பஸ்ஸை விட்டு இறங்க பின்னாடியே நம்ம ஹீரோயின் இப்போ புரியுதா எல்லாரும் முன்னாடி வேணான்னு ரிஜெக்ட் பண்ணா அதோட வள்ளி என்னன்னு உனக்கு புரியுதா நான் பண்ணது தப்பு தான் இன்னமும் எனக்குள்ள உன் மேல இருக்க காதல் குறையில நீ தான் உன் வீட்டுக்கு செட் ஆக மாட்டேன் உன் அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு நீயா முடிவு பண்ணிட்டு என்னை கழட்டி விட பார்த்துருக்க இப்பவும் சொல்றேன் நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நம்ம காதலிக்கிற விஷயத்த உன் அம்மா கிட்ட சொல்லி நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படி நம்ம சொல்ல அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இவன் லவ் பண்ற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான் அவ்வளவுதான் அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஹாப்பி எப்பாடா நீயாச்சு நம்ம சாதிக்குள்ளேயே சுத்தாம வெளியில இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வரேன்னு சொன்ன பாத்தியா இங்கே நீ ஜெயிச்சிட்டா சரி நாளைக்கே அந்த பொண்ணை காஃபி ஷாப் கூட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல ஹீரோவும் காஃபி ஷாப்புக்கு ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு தான் அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண அவ்வளோதான் ஹீரோடைய அப்பா பயங்கர ஹாப்பி ஒரு ஆங்கிள் வந்து பொண்ணை தான் பையன் கரெக்ட் பண்ணிட்டான் ஆனால் இந்த விஷயத்தை எப்படி உன் அம்மா கிட்ட ஓப்பன் பண்ணுறது அவள் சும்மாவே கத்துவா இதில் சூட வேறு ஏற்றி விட்டோம் அவ்வளோதான் சரி அதுக்கு முன்னாடி உன் அம்மாவுக்கு பிடிக்கிற மாதிரி இவளை டோட்டலாக மாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க அம்மா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஹீரோயினை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க கோயிலுக்கு கூட்டு போகிறது சஷ்டி விரதம் பிரதோஷம் இந்த மாதிரி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஹீரோனுக்கு ஒரு பக்கம் சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சர்ச்சில் மேரேஜ்க்கான டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ஸோ இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க ஹீரோயின் இப்போ பக்காவா ரெடி ஆயிட்டாங்க வர வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணாம ஹீரோவுடைய அம்மா ஒரு கோயிலுக்கு போவாங்க ஸோ அந்த கோயிலில் வச்சு அவங்க காலில் விழுந்துட்டா கண்டிப்பா அவங்க கல்யாணத்துக்கு ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பக்காவா ரெடி பண்ணி ஒரு குடும்ப பொண்ணா மாத்தி புடவெல்லாம் கட்டிட்டு வர சொல்லிட்டு நேராக இப்போ ஹீரோவுடைய அம்மா காலில் விழுந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடலான்னு போதான் அப்போ டைமிங்ல ஹீரோவுடைய தம்பி சிரஞ்சீவி இருக்கான்ல அவன் லவ் பண்ற பொண்ணை கூட்டு வந்து காலில் விழ வச்சாரான் அந்த பொண்ணு அவங்க காஸ்ட்டை சேர்ந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு டபுள் ஓகே ஆனா அங்க ஸ்பாட்ல நம்ம ஹீரோ அம்மா இவதான் நான் லவ் பண்ற பொண்ணு இவருடைய பேர் மேஜிக் அப்படின்னதும் அவ்வளவுதான் இதே கிறிஸ்டின் பண்ண லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி அடுப்பா பேசிட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துறாங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரே சண்டை ஹீரோ ஒரு மூலையில் நின்று கண் கலங்கிட்டு இருக்கான் இதை பார்த்த ஹீரோடைய அப்பா மனுஷியா நீ பாவம்ல அவன் ஆசைப்பட்டபடியே அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட அவனை சேர்த்து வச்சதான் என்ன எதுக்கு சாதின்னு உன் சாதியை பிடிச்சின்னு அழுகுற அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கோவமா அவன் ஒய்ஃப் பார்த்து கத்த அப்ப அந்த இடத்துல ஹீரோடைய அம்மா ஒரு மாதிரி எமோஷனோட நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்க யாருக்குமே புரியலையா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ண வந்ததுனால இருந்து இந்த குடும்பத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் என்னதான் உங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவும் ஜாலியா அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுவாரே தவிர குடும்பத்துக்குன்னு அவர் எதுவுமே பண்ணல அவர் சம்பாதிக்கிற பணம் அவருக்கே சரியா போயிடும் குடும்பமே கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம சாதிக்காரங்க தான் எனக்கு இந்த மாவு கடையை வைக்க காசு கொடுத்து உதவுனாங்க நம்ம சாதிக்காரங்க நமக்கு அந்த உதவி பண்ணலனா நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சொந்த வீட்டுல இல்லாம நடுத்தருலாம் நின்றுருப்போம் இப்ப தெரியுதா நான் ஏன் நம்ம சாதிக்காரன் தான் முக்கியம் சொல்றேன்னு அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா எமோஷனோட சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவா எல்லாம் சரிதாமா கடை வைக்கிறதுக்கு நம்ம சாதிக்காரங்க உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் அந்த கடையில் நீ வியாபாரம் பண்ணுறியே அந்த மாவை நம்ம சாதிக்காரங்க மட்டும் தானே வாங்கிட்டு போகிறாங்க எல்லாரும் தானே வந்து வாங்கி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னதும் இங்கே தான் ஹீரோடைய அம்மா ரியலைஸ் பண்ணுறாங்க சாதி நம்ம கட்டி அழுது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா ஹீரோடைய வீட்டில் அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாலும் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன்னா இவங்களுடைய தம்பி பொண்ணுக்கு தானே ஹீரோவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா நிச்சயம் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு பக்கம் பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு இன்னும் 2 நாள் கல்யாணம் ஹீரோவுடைய கல்யாணத்தை அன்னைக்கு எப்படி அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு மண்டபத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்ப மேலே இவங்க அப்பா பேச்சு மூச்சு இல்லாம சேர்ல உட்காந்துருக்காரு ஒருவேளை அப்பா நம்மளுடைய காதலை சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் உலுக்கி பார்த்தா அவர் நல்லா கொட்டை விட்டு தூங்கினுக்கிறாரு அவர் எழுப்பினதுவே நம்ம ஹீரோ அவரை பார்த்து யோ நைனா இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் காதலை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக தான் நீ மண்டையை போட்டோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஏண்டா உன் காதலுக்கு நான் ஏன்டா உயிரை கொடுக்கணும் போடே போய் வேலையை போடுறா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கலாய்ச்சி அமைச்சிடுறாரு போச்சு அவ்வளவுதான் நம்ம தலைவிதி மாமன் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் தலையெழுத்தேன்னு அந்த மண்டபத்தில் இருக்கும்போது தான் கதையிலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இவருடைய மாமன் பொண்ணு இருக்காங்களே அவங்க மண்டபத்தில் ஆளுக்கானும் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கு யாருக்குமே ஒன்றும் புரியல அது தெலுங்குலையும் இல்லை வேற ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதிருக்காங்க யாருக்கும் ஒன்றும் புரியல மண்டபத்தில் இருந்த நம்ம ஹீரோவா நல்ல வேலை பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு தலை வலிக்குது டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு இவன் ரெகுலராக போகக்கூடிய டீ ஷாப்புக்கு போகிறான் அந்த டீ ஷாப்பில் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்ம பெங்களூர் பாபா திரு முடிச்சு நின்றுட்டு இருக்கான் டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து பேசிட்டு இருக்கும்போதே அவன் பின்னாடி இருந்து இவன் மாமன் பொண்ணு அப்படியே சைடில் வருவாங்களா எஸ் இங்கே தான் கதையிலே ஒரு பெரிய திருப்பு முனை ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க இருந்த மாமன் பொண்ணை நம்ம பெங்களூர் பாபா கரெக்ட் பண்ணிட்டான் இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு காண்டாவதா இல்லை சந்தோஷப்படுறதான்னு ஒன்றும் புரியாம இது அப்புறம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அன்னைக்கு நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பொண்ணை ரயில்வே ஸ்டேஷன்ல கூட என்ன தானே ட்ராப் பண்ண சொன்னேன் ஆப்பத்துலேருந்தே 2 பேருக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆடா பாவி 2 வார கேப்ல என் மாமன் பொண்ணை நீ கரெக்ட் பண்ணிட்ட சரி ஓகே நல்லா இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நேராக மண்டபத்துக்கு வர அப்பாடா பொண்ணு வந்துச்சு என் மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணிச்சலாம் அப்படின்னு மாதிரி இவன் மாமங்காரன் ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டு இருக்க அடே இன்னுமா புரியல உங்களுக்கு இந்த பெங்களூர் பாபா தான் உன் பொண்ணை கூட்டு போயிருக்கான் இவங்க 2 பேருக்கு தான் இப்போ கல்யாணம் ஐயோ அவன் எங்க ஜாதியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோடைய மாமா கத்த அட விடு தம்பி சும்மா ஜாதின்னு அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை ஆசைப்பட்ட அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மா சொல்ல என்னம்மா இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் என் மேஜிக்கை கரம் பிடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இதை ஏன்டா நீங்க எங்ககிட்ட ஓப்பனா சொல்லல அப்படின்ற மாதிரி ஹீரோ பக்கமே திருப்ப ஏன் சொல்லியா நம்மா என் பக்கமே திருப்பிங்க பாத்தீங்களா நாங்க சொல்றது எங்க நீங்க காது கொடுத்து கேக்குறீங்க எங்களுக்கு நல்லது பண்றேன்ட்டு நீங்களே ஏதாவது ஒரு முடிவு பண்ணிடுறீங்க இந்த சின்ன வயசுலயே நாங்க உங்களை புரிஞ்சுக்கிறோம்ல நீங்க எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க எங்களை மாதிரி பசங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு இப்படிதான் புழங்கிட்டு இருப்போம்
பெற்றவங்க நீங்கள் தான் எங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றவெல்லாம் நம்ம ஹீரோ வசனமாக பேச, தம்பி இப்போ வசனம் பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, போயிட்டு நீ காதலிச்சு அந்த மேஜிக்ன்ற பொண்ணை கூட்டு வாப்பா, இதே மண்டபத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃபேமிலி இருக்கவங்க எல்லாரும் சொல்ல, உடனே நம்ம ஹீரோ சந்தோஷமாக கிளம்பி போகிறான். தம்பி என் பொண்ணை காணும்பா அப்படின்ற மாதிரி ஹீரோன் அப்பா வந்து சொல்ல, உங்கள் பொண்ணு எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேராக இப்போ இவங்க சின்ன வயசுலேருந்து சீக்கிரட்டாக மீட் பண்ணிக்கிற அந்த ஒண்டர்லேண்டுன்ற அந்த ஸ்பேஸுக்கு தாங்க போயிருக்காங்க. எஸ், அங்கே போனதுமே நம்ம ஹீரோனை பார்த்து, இனி நான் உன்னை என் லைஃப்பில் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி லவ் ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோனும் அந்த லவ் ஏற்றுட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் அப்படியே சுபம் போட்டு முடியாங்க. ஏன்னா மக்களே, இந்த அன்பே டயானான்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களால் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹை பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை.